கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அப்பேற்பட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியே கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்தார் என்கிறது நமது புராணங்கள். எனவே கடன் வாங்குவது சகஜம்தான். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பது பெரியோர்களின் கட்டளை. பசியோடு கூட உறங்கலாம், கடனோடு உறங்காதே என்று தான் ஆன்மீகமும் சொல்கிறது. எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்ற கவலையில் நீங்கள் இருந்தால் இன்றைய பதிவில் பார்க்க போகும் மகாலட்சுமியின் மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள், அல்லது காது கொடுத்து கேட்டால் கூட எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீரும், திடீர் பணவரவு ஏற்படும். அப்படியான அற்புதமான மகாலட்சுமியோட மந்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் நம சர்வஸ்வரூபே ச சம கல்யாணதாயிகே மகாசம்பத் பிரதே தேவி தனதாயை நமோஸ்துதே महाभोगप्रदे देवी धनदायै प्रपूरिते सुखमोक्षप्रदे देवी धनदायै नमोऽस्तुते ब्रह्मरूपे सदानन्दे सदानन्दस्वरूपिणी धृतसिद्धिप्रदे देवी धनदायै नमोऽस्तुते उद्यत्सूर्यप्रकाशाभे उद्यतादित्यमण्डले शिवतत्त्वं प्रदे देवी धनदायै नमोऽस्तुते विष्णुरूपे विश्वमते विश्वपालनकारिणी महासत्त्वगुणे नन्दे धनदायै नमोऽस्तुते शिवरूपे शोभानन्दे कारणानन्दविग्रहे विश्वसंहाररूपे च धनदायै नमोऽस्तुते पञ्चतत्त्वस्वरूपे च पञ्चाशत्वर्णदर्शिते सदाकाभीष्टते देवी धनदायै नमोऽस्तुते श्रीदेवी प्रथमं नाम द्वितीयममृतोद्भवा तृतीयं कमला प्रोक्ता चतुर्थं लोकसुन्दरी पञ्चमं विष्णुपत्नी च षष्ठं स्यात् वैष्णवी तथा सप्तमं तु वरारोहा अष्टमं हरिवल्लभा नवमं शार्ङ्गिनी प्रोक्ता दशमं देवदेविका एकादशं तु लक्ष्मी स्यात् द्वादशं श्रीहरिप्रिया श्रीपद्मा कमला मुकुन्दमहिषी लक्ष्मीस्त्रिलोकेश्वरी मा क्षीराब्धिसुधा विरिञ्जिजननी विद्या सरोजासना सर्वाभीष्टफलप्रदेति सततं नामानि ये द्वादश प्रातः शुद्धधराः पठन्ति सततं सर्वान् लभन्ते शुभान् भद्रलक्ष्मीस्तवं नित्यं पुण्यमेतच्छुभावहं काले स्नात्वापि कावेर्यां ஜபஸ்ரீ விருக்ஷ சந்நிதௌ. உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பெரிய கடன் பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்யுங்கள், அல்லது ஒலிக்கச் செய்து கூட கேளுங்கள். திடீர் பணவரவு ஏற்படும், அதோடு கடன் பிரச்சனையும் தீரத் தொடங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.